ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக வைஃபை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வைஃபை உங்கள் மொபைலில் கனெக்ட் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் வைஃபையோட சரியான பாஸ்வேர்டாக தான் கொடுத்து கனெக்ட் பண்ணுறீங்க, ஆனாலுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் வைஃபை கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி வைஃபை ஆன் பண்ணி கொள்ளுங்கள். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுற வைஃபை சரியானதை தான் கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத ஒரு ஷுவர் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் நம்ம வேற ஒரு யார்டையாவது வைஃபை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு அது ஒர்க் ஆக மாட்டேங்குது, கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ அதையுமே ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்கள். அதோட நீங்கள் கனெக்ட் பண்ணுற வைஃபைட பாஸ்வேர்ட் சரியாக தான் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்றதையும் ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்கள். அதோட நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபை ரவுட்டரோட பேக்கேஜ் முடிஞ்சிருச்சா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் ரவுட்டரோட பேக்கேஜ் முடிஞ்சிருந்தாலுமே அந்த வைஃபை சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகாது. ஸோ கனெக்டிங் அப்படின்ற மாதிரியே தான் ஒரு மெசேஜ் காட்டுமே தவிர கனெக்ட் ஆகாது. ஸோ டேட்டா பேக்கேஜையுமே ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்கள். அதோட நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபை இருந்து நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் டிஸ்டன்ஸ் ரொம்ப கூட இருந்தாலுமே இந்த வைஃபை சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது, உங்களோட ரவுட்டரில் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம சில டிவைஸஸை பிளாக் லிஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்படி பிளாக் லிஸ்ட் உங்கள் டிவைஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் சரியான பாஸ்வேர்டை கொடுத்து கனெக்ட் ஆகினாலுமே உங்களுக்கு அந்த வைஃபை கனெக்ட் ஆகாது. ஸோ அப்படி பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி கொள்ளுங்கள். அதோட ரவுட்டரில் நம்ம மேக் அட்ரஸ் கொடுத்து வைக்கலாம். ஸோ அப்போ அந்த மேக் அட்ரஸில் உள்ள டிவைசஸ் மட்டும் தான் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த டைமே வேறு டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப கனெக்டிங் அப்படின்றதை பார்த்தாலுமே தவிர கனெக்டே ஆகாது. ஸோ அதையுமே ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இப்படி எல்லாத்தையுமே செக் பண்ணியுமே எல்லாம் சரியாக இருந்துமே ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி வைஃபையும் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்பையும் சரி வராட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது உங்கள் ரவுட்டரை தான். உங்கள் ரவுட்டரையுமே ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரவுட்டர் ஒன்றாகுன அப்புறமா வைஃபை கனெக்ட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ரவுட்டரில் ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இப்படி கனெக்ட் ஆகாத இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபையை வேறொரு மொபைலுக்கு கனெக்ட் பண்ணி அதில் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் தான் இஷ்யூ ஒன்று இருக்குது அப்படின்றத உங்களால் ஷுவர் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி நீங்கள் ஷுவர் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் நெட்வொர்க்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணி வைஃபை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபையை கிளிக் பண்ணி ஃபொகெட் நெட்வொர்க் கொடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் அந்த வைஃபை பாஸ்வேர்டை கொடுத்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்பையும் கனெக்ட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இதில் ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்துட்டு இதில் ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரொம்பவே கவனமாக இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ரீசெட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷனும் இந்த இடத்துல இருக்குது. அதை கொடுப்போமா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா டேட்டாவுமே ரேஸ் ஆகிடும். ஸோ ரொம்பவே கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்துட்டு இதில் உங்கள் நெட்வொர்க் செட்டிங்ஸை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா இப்படி நம்ம ரீசெட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்ம மொபைலில் உள்ள நெட்வொர்க் செட்டிங்ஸ் மட்டும்தான் டிஃபால்ட் செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் வைஃபைடு ஏதாவது கனெக்ஷன் இஷ்யூஸ் இருந்தாலுமே அது ஆட்டோவாகவே சால்வ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் வைஃபை உங்கள் மொபைலில் கனெக்ட் ஆகாத இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.